ஆச்சி, என்ன காலையில இருந்து ஒரு கஸ்டமரையும் காணும் போல. நான் தான் கஸ்டமர்னு நினைக்கிறேன். சரி சரி, இந்தா இந்த பணத்தை வச்சுட்டு ஒரு அட்டை முட்டைய எனக்கு கொடு. டா சேகரு, ஒரு அட்டையில 30 முட்டை இருக்குண்டா. உனக்கு 30 முட்டை வேணுமா? காசு வச்சிருக்கியா? அப்படியா ஆச்சி? அப்படின்னா எனக்கு 5 ட்ரா முட்டை கொடு ஆச்சி. இன்னைக்கு நான் முட்டை மசாலா கடை போடலான்னு இருக்கேன். உன் கையால நல்லா வாழ்த்தி கொடு. அப்பதான் என் கடை நல்லபடியா ஓடி எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். 5 ட்ரே முட்டையா? அப்படின்னா 150 முட்டை ஆகுதே. ஆமா, நீ காசு வச்சிருக்கியாடா? ஆமா, காசு குடுக்கலன்னா நீ கடனுக்கு முட்டை கொடுத்துடுவியாக்கும். இந்த ஆச்சி, காசை வாங்கிட்டு சீக்கிரமா முட்டைய கொடு. நான் போய் சீக்கிரமா முட்டை கடை போடணும். ஆச்சி, காசு சரியா இருக்கான்னு என்ன பாத்துக்கோ. அதுக்கப்புறமா கம்மியா கொடுத்தேன் அது கொடுத்தேன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட கேட்க கூடாது. சரி, நான் போயிட்டு வரேன். இதுல 1100 ரூபாய் இருக்கு. நீ 20 ரூபா டிப்ஸ் வச்சுக்கோ ஆச்சி. ஏன்னா இந்த ஷாகர் பையன் காலையில 1100 ரூபாய் கொடுத்துட்டு முட்டையை எடுத்துட்டு போறான். ஏன் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. ஐயோ, என்ன இது போலி பணம் மாதிரி தெரியுது. டா சேகரு, நில்லுடா. இந்த களவாணி பையன் காசு கொடுத்து வாங்குறப்பவே நான் உஷாரா இருந்திருக்கணும். இப்படி போலி பணத்தை கொடுத்துட்டு முட்டைய தூக்கிட்டு போறான். ஐயோ, நான் இங்க வச்சுட்டு போன முட்டைய எந்த படுவாவி பையன் எடுத்தானே தெரியலையே. ஐயோ, இந்த சேகர் பையில பிடிக்க போய் இருந்த முட்டையெல்லாம் யாரோ அள்ளிட்டு போயிட்டாங்களே. நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ கடவுளே. அழாதீங்க ஆச்சி, நீங்க அலறத பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த முட்டை திருடனை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஆச்சி கிட்டையே ஒருத்தன் திருடிட்டு போயிருக்கான்னா அவன் எவ்வளவு தைரியசாலியா இருப்பான். அவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போதும் நிறுத்துடா களவாணி பாயல. நீ தான் என் முட்டைய திருடிட்டு போய் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு இப்ப வந்து நல்லவ மாதிரி என்கிட்ட பேசுறியா? எனக்கு தெரியும்டா, நீ தாண்டா என் முட்டைய திருடின. ஐயோ ஆச்சி, கருவாயன் காலையில அவங்க வீட்டு தோட்டத்துல இருந்த காய்கறி எல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அப்புறம் நான் முட்டை வாங்கணும்னு சொன்னதும் அவனும் என் கூட முட்டை வாங்குறதுக்கு தான் வந்தான். அவன் என் கூட தான் இருக்கான் ஆச்சி. அவன் உங்க முட்டையெல்லாம் திருடல. நான் சொன்னா நம்புங்க. அந்த சேகர் பையன் என்னன்னா காலங்கத்தால கள்ள பணத்தை கொடுத்துட்டு 5 அட்டை முட்டையை எடுத்துட்டு போயிட்டான். அவனையும் பிடிக்க முடியல. வந்து பார்த்தா இங்கேயும் முட்டை இல்லை. எனக்கு தெரியும் இந்த கருவாயன் தான் இந்த முட்டையை திருடி இருப்பான். காலங்காத்தால உன்கிட்ட முட்டை வாங்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? எல்லாம் பழியும் தூக்கி என் மேலேயே போடு. வாங்க டீச்சர், நம்ம வேற கடையில போய் முட்டை வாங்கலாம். இங்க நின்றுட்டு இருந்தா இந்த கிளவி என்னதான் திருப்பி திருப்பி ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். காலங்காத்தால இந்த கிளவி என்ன திருடன்னு சொல்லிடுச்ச. என் மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருடினாலும் பரவாயில்ல, திருடாம ஒரு திருட்டு பள்ளிய மேல வந்து உளுந்தா அதை எப்படி ஏத்துக்கிறது? இந்த பையன் என்ன இங்க வந்துட்டு இருக்கான்? டே கருவாயா, முட்டை வேணுமாடா? முட்டை, கோழி முட்டை, புதுசான முட்டை, ஃப்ரெஷ்ஷான முட்டைடா. ஒரு முட்டை 3 ரூபாய்க்கு கொடுக்குறேன்டா. கடையில எல்லாம் 6 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. டே கோபாலு, திருட்டு முட்டை தானடா, 3 ரூபாய்க்கு என்னடா? 30 பைசாக்கும் ஒரு முட்டை கொடுக்கலாம்டா. டே கருவாயா, இது ஒன்றும் திருட்டு முட்டை இல்லடா. நான் இதை போய் கடையில காலையில ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்த முட்டைடா. கடையில எல்லாம் முட்டை 6 ரூபாய். நீ 3 ரூபாய்க்கு கொடுக்குறனா? ஒன்னு திருட்டு முட்டையா இருக்கணும், இல்ல அழுகி போன முட்டையா இருக்கணும். ரெண்டுல என்னன்னு நீயே சொல்லிடு. அப்ப டே கருவாயா, நான் உனக்காண்டி தான்டா முட்டை 3 ரூபாய்க்கு கொடுக்குறேன். மற்றவங்களுக்கெல்லாம் 6 ரூபாய் தான்டா. ஏன்னா நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால தான்டா. எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. நீ எந்த கடையில முட்டை வாங்கினு என்னை கூட்டிட்டு போய் காமி, அப்பதான் நான் நம்புவேன். அதெல்லாம் ஒன்ன கூட்டிட்டு போக முடியாது. உனக்கு இஷ்டம் இருந்தா வாங்கு, இல்லைன்னா நீ போ. நான் போய் வியாபாரத்தை பாக்குறேன். காலங்காத்தாலேயே ஆச்சி கிட்ட யாரும் முட்டைய ஆட்டைய போட்டுட்டாங்க. நான் வேற போலீஸ் கிட்ட சொன்னேன். போலீஸும் சொன்னிச்சு, உனக்கு யார் மேலேயாவது டவுட்டா இருந்தா கூப்பிடு, உடனே வந்து விசாரிக்கிறேன்னு. நான் இப்போ போலீஸ கூப்பிடுறேன், இரு. டே கருவையா, அப்படி எல்லாம் ஒண்ணு பண்ணிடாதடா.
இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லடா, அந்த சேகர் பையன்தான். நான் அந்த கிழவி கிட்ட டூப்ளிகேட் பணத்தை கொடுத்துட்டு போறேன், கிழவி பின்னாடியே வரும், நீ அப்படியே அந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சுடா. எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா, என்ன ஆளை விட்றா சாமி. இந்த 2 திருட்டு பசங்களாலையும் என் பேரு கெட்டு போகுத. இவங்கள ஒரு வழி பண்றேன். என்னண்ண, இன்னைக்கு முட்டை மசாலா கடை போட போறியா? ஆமாண்டா கருவாயா, இன்னைக்கு முட்டை மசாலா கடை போடலான்னு இருக்கேன். ஒரு முட்டை 5 ரூபாய் தான். நீயும் வேணுங்கிற அளவுக்கு வந்து வாங்கி சாப்பிட்ற. திருட்டு முட்டை தானே, ஒரு முட்டை 5 ரூபாய்க்கு தாராளமா கொடுக்கலானே. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ பிச்சை எடுத்து பொழைக்கலான. பாவம் அந்த கிழவி இந்த வயசான காலத்துல பிச்சை எடுக்காம உழைச்சி சாப்பிடுது. அத பார்த்தாவது உனக்கு புத்தி வரலையே. கருவாயா, நான் அந்த கிழவி கேட்ட திருட்டுனன்னு நீ எதை வச்சுடா சொல்ற? அந்த கோபாலு பையன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். நீ முழு பூசணிக்காய சோத்துல மறைக்காதன, அது உன்னால முடியாது. உன்னால வளர்ச்சி சாப்பிட முடியலன்னா போய் எங்கேயாவது பிச்சை எடுன. ஏங்க, நம்ம பேசாம டவுனுக்கு போயிடலாங்க. நீங்க டவுன்ல போய் பிச்சை எடுங்க. நான் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேர்ந்து கம்ப்யூட்டர் படிக்க கத்துக்கிறேங்க. நான் கம்ப்யூட்டர் படிக்க கத்துக்கிட்டேன்னு வைங்க, அப்புறமா நான் ஐடி கம்பெனில சேர்ந்து உங்களுக்கு லட்சமா சம்பாதிச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. முண்டா, வாய மூடிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போயிடுறி. எனக்கு கோபம் வந்துச்சு, உன்னை அப்படியே கொன்னே போட்டுடுவேன். முதல்ல இங்க இருந்து போடி. ஏங்க, என்ன கொண்டுட்டு போய் நீங்க ஜெயில களி சாப்பிட்றதுக்கு பதிலா நம்ம 2 பேரும் சேர்ந்து பிச்சையே எடுக்கலாங்க. உங்களாலதான் உழைச்சி சம்பாதிக்க முடியலையே. கருவாயா, நான் உங்ககிட்ட சவால் விடுறேன்டா. இந்த ஊர்லயே நான் ஒரு பெரிய மனுஷனா மாறி காட்டுறேனா இல்லையா பாருடா. பெரிய மனுஷன் ஆகுற மூஞ்சிய பாரு. நான் இட்லி கடை போட போறேன். பேசாம வந்து இட்லி கடையில 10 பாத்திரம் தேய்க்கிற வேலைய பாருங்க. கருவாயா, தயவு செஞ்சு இந்த முட்டையை தூக்கிட்டு போய் அந்த ஆச்சி கிட்ட கொடுத்துடுறா. பாவம், அது எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டுச்சோ என்னமோ. இந்த மனுஷன் இந்த மாதிரி வேலை பண்றதாலதான் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வரதில்ல. கருவாயா, நான் உன்ன காலையில ஏதேதோ பேசிட்டேன்டா, அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதடா. நீ தான் திருடிருப்பேன்னு நான் என்னென்னமோ சொல்லிட்டேன். நீ என்ன மன்னிச்சிடுறா. நீ தான் இந்த முட்டையெல்லாம் எனக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்த, இல்லைன்னா எனக்கு நிறைய நஷ்டம் ஆயிருக்குண்டா. பரவாயில்லாச்சே, நான் அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்கல. இப்போ உனக்கு நான் முட்டையெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டேன் பாத்தியா? இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆமாண்டா கருவாயா, எனக்கு இப்போ தாண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க என் முட்டையெல்லாம் எனக்கு கிடைக்காதோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு அழுதுட்டு இருந்தேன். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா கருவாயா. ஆமா, நீ இவ்வளோ முட்டை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்த இல்ல, நீ ஒரு 2 முட்டை எடுத்துட்டு போய் ஆம்லேட் பண்ணி வயிறு நிறைய சாப்பிட்றா. பாவம், நீ காலையிலேருந்து எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த முட்டையை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க. நான் 2 முட்டை எடுத்துட்டு போய் ஆம்லேட் பண்ணி சாப்பிடணுமாச்சி? ஆச்சி, உனக்கு ரொம்ப பெரிய மனசுதான்.